பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுகர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சுகர் சாப்பிட்டா இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும். அது இன்னும் அவங்க ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தும். ஆனாலும் கூட கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இனிப்பு சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங், சில சமயங்களில் எண்ணெயில் பொரிச்ச சிப்ஸு சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங், உப்பு அதிகமாக சேர்த்து அந்த பொருட்கள் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங். ஸோ இந்த மாதிரி கிரேவிங் இருக்கும்போது நம்ம ரொம்ப மனசளவில் வீக்காக இருக்கிறோமோ, ஸோ நமக்கு இந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம உடம்பு கட்டாயப்படுத்தி இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்க வைக்குது. ஏன்னா நிறைய சமயங்களில் நம்ம பாடிக்கு இந்த சுகர் வந்து அடிக்கடி தேவைப்படுறது எதனாலனா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால, இல்லை வந்து சில மினரல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, சில வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, ஈவன் தண்ணி நீங்கள் கம்மியாக குடித்தா கூட அடிக்கடி வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து வரலாம். ஸோ எல்லா உணவுப் பொருட்களையுமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாடி எப்படி வந்து கேட்கும் அப்படின்னா கிரேவிங்ஸாக தான் வந்து கேட்கும். நாம் அதில் தான் ஈஸியான எனர்ஜி கிடைக்கிறதுனால அடிக்கடி சுகர் எடுத்துப்போம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பாடியில் வந்து இருக்கிறதுனால செல்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கிறது, மெயினாக குளுக்கோஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன், டோபமைன் ஹார்மோன் இதிலெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்குது. மூணாவதாக சில தனிமங்களோட சத்து குறைபாடு, மெக்னீஷியம், குரோமியம், இந்த மாதிரி தனிமங்கள் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய சுகர் கிரேவிங் வந்து இருக்குது. இந்த சுகர் கிரேவிங்கை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ஸோ எந்தெந்த சமயங்களெல்லாம் இது அதிகமாக வருது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுகர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சுகர் சாப்பிட்டா இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும். அது இன்னும் அவங்க ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தும். ஆனாலும் கூட கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இனிப்பு சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங், சில சமயங்களில் எண்ணெயில் பொரிச்ச சிப்ஸு சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங், உப்பு அதிகமாக சேர்த்து அந்த பொருட்கள் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங். ஸோ இந்த மாதிரி கிரேவிங் இருக்கும்போது நம்ம ரொம்ப மனசளவில் வீக்காக இருக்கிறோமோ, ஸோ நமக்கு இந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம உடம்பு கட்டாயப்படுத்தி இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்க வைக்குது. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பாடியில் வந்து இருக்கிறதுனால செல்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கிறது, மெயினாக குளுக்கோஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கக்கூடிய செரட்டோனின் ஹார்மோன், டோபமைன் ஹார்மோன் இதிலெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்குது. மூணாவதாக சில தனிமங்களோட சத்து குறைபாடு, மெக்னீஷியம், குரோமியம், இந்த மாதிரி தனிமங்கள் வந்து நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய சுகர் கிரேவிங் வந்து இருக்குது. இந்த சுகர் கிரேவிங்கை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ஸோ எந்தெந்த சமயங்களெல்லாம் இது அதிகமாக வருது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது என்னென்னா, நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, உங்கள் ரத்தத்தில் சுகர் அதிகமாகுது, உடனடியாக நம்மளுடைய கணையத்துலேருந்து இன்சுலின் வந்து சுரக்குது. ஸோ இந்த இன்சுலின் வந்து செல்களை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து குளுக்கோஸ், அதாவது வந்து சுகரை கொண்டு போகணும். ஆனால் இந்த செல்கள் வந்து இன்சுலினுக்கு ரெஸ்பாண்டே பண்ணலை. ஏன்னா நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுதெல்லாம் இன்சுலின் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே இந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து உங்கள் செல்களுக்கு இருக்காது. ஸோ அப்போது செல்களுக்குள்ளே வந்து குளுக்கோஸ் தட்டுப்பாடு இருக்குது, ஆனால் உங்கள் ரத்தத்தில் நிறைய குளுக்கோஸ் வந்து இருக்குது. இந்த கண்டிஷனில் நம்ம பிரெயின் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, செல்கள் கொடுக்கக்கூடிய சிக்னலை தான் வந்து பிரெயின் வந்து ஏற்றுக்கும். ஸோ அப்போது இங்கே சாப்பாடு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி மீண்டும் உங்களை தூண்டி இம்மீடியட்டாக உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். அந்த சுகர் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கும். பட் நீங்கள் எகைன் வந்து ஒரு சுகர் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு காஃபி வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் சுகர் அதிகமாகும், திருப்பியும் அந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளையில் கிட்டத்தட்ட 10 முறை இதே மாதிரியான ஒரு கிராஸ் சைக்கிள் வந்து நடக்குது பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. ஸோ நாம் பசிக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம செல்களுக்குள்ளே போகிறதே இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து இருக்குது.
2வது விஷயம், இந்த பிசிஓடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு செரட்டோனின் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க பாடியில் ஃப்ரீ டெஸ்டோஸ்டெரானோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால செரட்டோனினோட சென்சிட்டிவிட்டி நம்ம பாடிக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம செரட்டோனின் கம்மியாக இருந்தால் எப்படி இருப்போம், ரொம்ப மூட் அவுட்டாக வந்து இருப்போம். மூட் அவுட்டில் இருக்கும் பொழுது நம்ம பிரெயின் வந்து ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ட்ரிப்டபன் கிடைக்கணும் அப்படின்னா அது கார்போஹைட்ரேட்லேருந்து தான் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி பால்லேருந்து தான் அந்த ட்ரிப்டபன் வந்து கிடைக்கும். நிறைய பேர் இந்த மூட் அவுட் ஆன உடனே ஒரு காஃபி குடித்தா எனக்கு பெட்டர் ஆகும்னு சொல்கிறது இந்த பால் இருக்கக்கூடிய ட்ரிப்டபன் தான். இந்த ட்ரிப்டபன் வந்து உங்களோட பிரெயினோட பேரியரை வந்து கடந்து போகும் பொழுது உங்களுக்கு அந்த செரட்டோனின் வந்து கொஞ்சமாக வந்து கிடைக்கும். ஆனால் அடுத்து ஒரு மணி நேரத்துலேயே மீண்டும் வந்து அது லோவாகிடும். ஸோ திரும்ப நீங்கள் மூட் அவுட் ஆவீங்க. ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு காஃபி, டீ எடுக்கிறதோ இல்லை வந்து ஒரு சுகரியான ஐட்டம் எடுக்கிறதுக்கான கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த செரட்டோனின் லெவல் கம்மியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும். 3வது விஷயம், குரோமியம் சத்து வந்து குறைபாடு இருக்கிறது. இந்த குரோமியம் சத்து வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருந்தாலும் இன்சுலினோட செயல்திறன் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சத்து குறைபாடுகள் இருக்கும் பொழுதும் உங்கள் உடல் வந்து என்ன நினச்சிக்கும், ஸோ ஏதோ வந்து நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்கல, அப்போது மீண்டும் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியது, அதாவது உடம்பு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு போயிடும். செல்களுக்குள்ளே எதுவுமே வந்து சுகர் கிடையாது. ஸோ அதனால் வந்து இம்மீடியட்டாக சுகர் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ அதனால் ஈஸியாக நமக்கு அந்த சுகர் உள்ளே போகிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்குவோம். இந்த சத்து குறைபாடுகளும் இதற்கு முக்கியமான காரணம். ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா இந்த சுகர் கிரேவிங்கை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும் போதாது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம குறைக்கணும். அதே மாதிரி உங்கள் பிரெயினையும் உங்களோட பாடியையும் வந்து ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய இந்த செரட்டோனின் வகையான ஹார்மோன்ஸோட அளவை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இந்த மெக்னீஷியம், குரோமியம் இதனோட அளவை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? இதற்கு லவங்கப்பட்டை சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சுருள் பட்டையை நம்ம வந்து சொல்லுவோம், சிலோன் சின்னமம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தண்ணியவே நீங்கள் வந்து குடிங்க. இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் பொழுது இந்த லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சின்னமால்டிஹைடு அப்படிங்கிறது சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய சுகர் ஸ்பைக்கை வந்து 23% வரைக்கும் வந்து கம்மி பண்ணுது. ஸோ அப்போது நமக்கு சுகர் ஸ்பைக் கம்மி ஆகிறதுனால இம்மீடியட்டாக நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா திருப்பியும் சுகர் எடுத்துக்கணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இந்த தண்ணீர் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறதன் மூலமாகவே உங்களுடைய சுகர் கிரேவிங்கை நல்லாவே வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இது ஆராய்ச்சி பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டது. 2வது விஷயம், காலை உணவை நீங்கள் எடுத்துக்கிறதுல ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ மார்னிங்கில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் நிறைய கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். அதுவும் சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஏன்னா மார்னிங்கே நம்மளுடைய சாஃப்ட்வேர் வந்து செட் ஆகிடும், அதாவது நம்மளோட மெட்டபாலிசம் அப்படிங்கிறது செட் ஆகிடும். ஸோ மார்னிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் காஃபி, டீ குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சுக்கு மல்லி சக்கரை கலக்காமல் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டையோ இல்லை வேக வச்ச பயறு வகைகளோ இல்லை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வந்து மீன் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த சுகர் ஸ்பைக் வந்து கம்மியாகிறதுனால நமக்கு அடிக்கடி வந்து ஃபுட்டு எடுத்துக்கணுங்கிற ஒரு கிரேவிங் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயங்களில் நம்ம பாடிக்கு இந்த சுகர் வந்து அடிக்கடி தேவைப்படுறது எதனாலனா ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறதுனால, இல்லை வந்து சில மினரல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, சில வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால, ஈவன் தண்ணி நீங்கள் கம்மியாக குடித்தா கூட அடிக்கடி வந்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து வரலாம். ஸோ எல்லா உணவுப் பொருட்களையுமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பாடி எப்படி வந்து கேட்கும் அப்படின்னா கிரேவிங்ஸாக தான் வந்து கேட்கும். நாம் அதில் தான் ஈஸியான எனர்ஜி கிடைக்கிறதுனால அடிக்கடி சுகர் எடுத்துப்போம். ஸோ உங்கள் பாடிக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு காலையிலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரேவிங்ஸ் வந்து வராது. 3வது விஷயம், எப்பெல்லாம் உங்களுக்கு சுகர் கிரேவிங் வருதோ அப்போது ஒரு 20 மினிட்ஸ் ரிச்சுவல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா 20 மினிட்ஸ்க்கு மேலே அந்த சுகர் கிரேவிங் உங்களுக்கு இருக்காது. நல்லா சுகர் கிரேவிங் வருது அப்படின்னா அந்த டைமில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வாக் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் நிற்கிற இடத்துலையே வந்து ஒரு 10 நிமிஷம் உங்கள் குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளட்டில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய சுகர் வந்து இன்சுலினோட உதவியே இல்லாமல் டைரெக்டாக மசிலுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட இந்த சுகர் கிரேவிங்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிடும். ஸோ ஆனால்
இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கட் பாக்டீரியா பேலன்ஸ்டாக இருந்தால் தான் இதை நீங்கள் சஸ்டைன்டாக வந்து பண்ண முடியும். ஸோ மார்னிங் டைமில் பண்ணிடுவீங்க, மதியம் கூட நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் ஈவினிங் ஆக ஆக எஸ்பெஷலி ஒரு 3 மணி 4 மணி போல் ஒரு காஃபி கிரேவிங் வந்து இருக்கிறது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்துப்பீங்க. இந்த விஷயங்களெல்லாம் சரியாகணும் அப்படின்னா உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். அதற்கு நீங்கள் டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது நல்லது. டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியும் நம்ம வந்து சரி பண்ணணும். நிறைய சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மெக்னீஷியம் குறைபாடு தான் வந்து இருக்கும். எப்சம் சால்ட்டும் வாங்கிட்டு நீங்கள் அதை தண்ணியில் போட்டு காலை ஒரு அரை மணி நேரம் வந்து வைக்கலாம். அதே மாதிரி பூசணி விதைகளை அடிக்கடி எடுத்துக்கலாம். இதுலேயும் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிசிஓடினால் வரக்கூடிய சுகர் கிரேவிங்கை நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி பிசிஓடியில் சுகர் கிரேவிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 3ஆம் வாரம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் மதியம் 3 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை நாகர்கோவிலிலும், 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.